மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என்று முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையானது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். 2024-25 ஆண்டுகளில் நமக்கு கோடைக்காலமே வரவில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ், இபிஎஸ்னுடைய அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு எக்ஸ்தல பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் தோல்வி பயம் முதல்வர் என்னவெல்லாம் செய்ய வைத்திருக்கிறது பார்த்தீர்களா என்று எக்ஸ்தல பக்கத்தில் இன்று 5000 ரூபாய் மகளிர் உரிமைத்துறையை வரவு வைப்பதற்கு அவர் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். 28 மாதங்களாக 1000 ரூபாய் கொடுக்காமல் இழுத்தடித்த ஸ்டாலின் அரசு தற்போது 3 மாத தொகையை சேர்த்து கோடைக்கால சிறப்பு தொகையையும் கொடுக்கிறாராம். 2024-25 ஆண்டுகளுக்கு நமக்கு கோடை காலமே வரவில்லையா ஸ்டாலின் அவர்களே என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிறுமி முதல் மூதாட்டி வரை எந்த ஒரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை சீர்குலைத்து விட்டு இப்போ தேர்தல் நேரத்தில் பணம் வரவு வைக்கும் இந்த பேட்ச் ஒர்க் வேலையை தமிழ்நாட்டு பெண்கள் நம்பி விடுவார்களா என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல 2023 முதல் இதுவரை உங்கள் அரசு கொடுத்தது 34,000 ரூபாய் மட்டுமே. ஆனால் ஆட்சியில் ஒவ்வொரு குடும்பமும் இழந்தது 3,50,000. இது ஆட்சியினுடைய இழப்பாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள் என்றதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்போது மாதம் 2,000 ரூபாய் என்று நான் அளித்த அதிமுக தேர்தல் வாக்குறுதியை கண்டதும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பயந்து இந்த அறிவிப்பை வெளியில் வருகிறது பாருங்கள் மக்களே என்று மக்களை நோக்கியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். யார் எந்த ஒரு திட்டத்தையும் தடுக்காத போதிலும் நீங்களாக ஐயோ முடக்க பார்க்கிறார்கள் என்று சொல்வதை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் என்று சொல்லி வாய்க்கிலேயே அடுத்த வாக்குறுதியை 5 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் தகுதியானவர்களுக்கு மட்டும் என சொல்லி 1 கோடி தமிழ் பெண்களை நிராகரித்துள்ளீர்கள். தமிழக மக்களின் பேராதரவுடன் இன்று 3 மாத காலத்தில் அதிமுக ஆட்சி தமிழகத்தில் பெண்கள் குல விளக்கு திட்டம் மூலம் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய் என்று நான் அளித்த வாக்குறுதியினை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அமல்படுத்தப்படும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்று அந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்திருப்பது என்பது தேர்தல் காலத்திற்காக என்று எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கும் பொழுது பிரதான எதிர்கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கருத்தை பதிவு செய்து அதிமுக ஆட்சி வந்தவுடன் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.